அரசியல் கட்சிகள் சமூகத்திற்காக எதை உருவாக்குகின்றன? ஏ. தனிப்பட்ட நிதி உத்திகள். பி. தனியார் வணிகத் திட்டங்கள். சி. பிரத்யேக உறுப்பினர் தகுதிகள். டி. ஒரு நிகழ்ச்சி நிரல் மற்றும் திட்டம். சரியான பதில் டி. ஒரு நிகழ்ச்சி நிரல் மற்றும் திட்டம். 4. சரியான விடை ஒரு நிகழ்ச்சி நிரல் மற்றும் திட்டம். அரசியல் கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற சமூகத்திற்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கையை மேனிஃபெஸ்டோ உருவாக்குகின்றன. சரத்து 35(6) இன் கீழ் எந்த அடிப்படையில் குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தில் அவசர நிலையை விதிக்கிறார்? ஏ. முதலமைச்சரின் அறிக்கை. பி. மாநில சட்டமன்றத்தின் பரிந்துரை. சி. ஆளுநரின் அறிக்கை. டி. மாநில பொதுப் பணி ஆணையத்தின் அறிக்கை. சரியான பதில் சி. ஆளுநரின் அறிக்கை. 7. சரியான விடை சி. சோகஸ்மெலி ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் சீர்குலைந்தால் ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் 356வது பிரிவை பயன்படுத்தி அவசர நிலையை அறிவிக்கலாம். ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த என்னவாக விவரிக்கப்படுகிறது? ஏ. என்டிட்டி. பி. நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன். சி. சக்தி ஃபோர்ஸ். டி. அமைப்பு ஆர்கனைசேஷன். சரியான பதில் ஏ. என்டிட்டி. 1. ஊடகம் என்பது சமூகத்தில் தனித்துவமான மற்றும் செல்வாக்கு மிக்க ஒரு சத்தை என்டிட்டி என்று விவரிக்கப்படுகிறது. இது மக்களாட்சியின் 4வது தூணாக கருதப்பட்டு பொதுமக்களின் எண்ணங்களை வடிவமைக்கும் வல்லமை கொண்டது. 2. நவீன காலங்களில் உள்ளாட்சி சுயரசாங்கங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எதை பெற்றனர்? ஏ. வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள். பி. மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு. சி. பரந்த உரிமைகள். டி. நிதி கட்டுப்பாடுகள். சரியான பதில் சி. பரந்த உரிமைகள். 7. சரியான விடை சி. சோகஸ்மெலி 73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்களுக்குப் பிறகு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகார பரவலாக்கல் மூலம் அதிகப்படியான உரிமைகளும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஏ. எம்யூபி எம்பி. பி. எம்யூஎல்யூஏ எம்எல்ஏ. சி. ஆளுநர் கவர்னர். டி. அமைச்சர் மினிஸ்டர். சரியான பதில் பி. எம்யூஎல்யூஏ எம்எல்ஏ. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு குறிப்பிட்ட தேர்தல் தொகுதியிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டப்பேரவைக்கு செல்பவர் எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எனப்படுகிறார். இவர்கள் மாநில சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இந்திய நிறுவனங்கள் எந்த நாட்டின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களாக உள்ளன? ஏ. பூட்டான். பி. பங்களாதேஷ். சி. இலங்கை ஸ்ரீலங்கா. டி. நேபாள். சரியான பதில் டி. நேபாள். 8. நேபாளத்தின் பொருளாதார வளர்ச்சியில் இந்திய நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் அங்குள்ள மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களாக திகழ்கின்றன. உற்பத்தி, சேவைகள் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய நிறுவனங்கள் அதிக முதலீடு செய்துள்ளன. அனைத்து மக்களுக்கும் எதில் பங்கேற்க சமமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வழங்கப்பட வேண்டும்? ஏ. சமூக கூட்டங்கள். பி. கலாச்சார நிகழ்வுகள். சி. அரசியல் வாழ்க்கை. டி. பொருளாதார வளர்ச்சி. சரியான பதில் சி. அரசியல் வாழ்க்கை. 1. மக்களாட்சியில் அனைத்து குடிமக்களும் நாட்டின் நிர்வாகத்திலும் முடிவெடுக்கும் அதிகாரத்திலும் பங்கேற்க சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இது அரசியல் சமத்துவத்தின் அடிப்படை அம்சமாகும். தொழிலாளர்களுக்கு ஆற்றிய பங்களிப்புகள் குறித்து யாரிடம் கேட்கப்படுகிறது? ஏ. சர்தார் பட்டேல். பி. ஜவஹர்லால் நேரு. சி. பி.ஆர். அம்பேத்கர். பி. அம்பேத்கர். டி. மகாத்மா காந்தி. சரியான பதில் சி. பி.ஆர். அம்பேத்கர். பி. அம்பேத்கர். 7. சரியான விடை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தொழிலாளர் நலன்களுக்காக பல சட்டங்களை கொண்டு வந்தார், குறிப்பாக வேலை நேரத்தை குறைத்தல் மற்றும் காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். 1955ஆம் ஆண்டின் குடியுரிமைச் சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஏ. 8 முறை. பி. 7 முறை. சி. 10 முறை. டி. 9 முறை. சரியான பதில் டி.
9 முறை. 1955ஆம் ஆண்டின் குடியுரிமைச் சட்டம் இதுவரை 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. இது இந்திய குடியுரிமையைப் பெறுதல் மற்றும் இழத்தல் பற்றிய விதிகளை வகிக்கிறது. சட்டமன்றத்தின் மற்ற உறுப்பினர்களைப் போலவே முதலமைச்சரின் பதவிக்காலம் பொதுவாக எவ்வளவு? A 3 ஆண்டுகள், B 6 ஆண்டுகள், C 5 ஆண்டுகள், T 4 ஆண்டுகள். சரியான பதில் C 5 ஆண்டுகள். 2. இந்திய அரசியலமைப்பின்படி மாநில சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் என்பதால் முதலமைச்சரின் பதவிக்காலமும் பொதுவாக 5 ஆண்டுகளாகும். இருப்பினும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் வரை மட்டுமே அவர் பதவியில் நீடிக்க முடியும். தென்னாப்பிரிக்க மக்கள் எதற்கு எதிராக போராடினார்கள்? A பொருளாதார சமத்துவமின்மை, B இன பாகுபாடு, C அரசியல் ஊழல், D மத துன்புறுத்தல். சரியான பதில் B இன பாகுபாடு. சரியான விடை தென்னாப்பிரிக்காவில் நிலவிய அபார்டைட் எனப்படும் இனவெறி கொள்கை மற்றும் இன பாகுபாட்டிற்கு எதிராக மக்கள் நீண்ட காலம் போராடினர். பங்களாதேஷ், சீனா, இந்தியா மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குழு எது? A IBSA, B BIMSTEC, C BCIM, D MGC. சரியான பதில் C BCIM. சரியான விடை C சோகஸ்மேலி. BCIM என்பது பங்களாதேஷ், சீனா, இந்தியா மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பை குறிக்கிறது. இது இந்த 4 நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இணைப்பை மேம்படுத்த உருவாக்கப்பட்டது. சேது பாரதம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? A 2014, B 2018, C 2020, T 2016. சரியான பதில் D 2016. சரியான விடை தி சோகஸ்மெலி சேது பாரதம் திட்டம் மார்ச் 4, 2016 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் 2019- ரயில்வே குறுக்கீடுகள் இல்லாத பாதுகாப்பான சாலைகளாக மாற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்தியாவும் வங்காளதேசமும் எத்தனை பொதுவான நதிகளை பகிர்ந்து கொள்கின்றன? A 68, B 54, C 34, T 25. சரியான பதில் B 54. 2. சரியான விடை B சோகஸ்மெலி. இந்தியாவும் வங்காளதேசமும் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா உள்ளிட்ட 54 பொதுவான நதிகளை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த நதிநீர் பகிர்வை நிர்வகிக்க 1972 இல் இரு நாடுகளுக்கும் இடையே கூட்டு நதிகள் ஆணையம் GRC நிறுவப்பட்டது. ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினரா? A ஆம், இரு அவைகளிலும். B ஆம், கீழ் சபையில். C இல்லை, அவர் உறுப்பினர் அல்ல. T ஆம், மேல் சபையில். சரியான பதில் C இல்லை, அவர் உறுப்பினர் அல்ல. சரியான விடை C சோகஸ்மெலி. சட்ட பிரிவு 15(8) இன் படி ஆளுநர் நாடாளுமன்றத்தின் எந்த அவையிலோ அல்லது மாநில சட்டமன்றத்தின் எந்த அவையிலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கிறாரே தவிர அதன் உறுப்பினராக செயல்படுவதில்லை. ஒரு குற்றவாளியை எல்லா குற்றங்களிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் விடுவிப்பதை விவரிக்கும் சொல் எது? A மன்னிப்பு, பார்டான், B பதவி வழி, எக்ஸ் ஒஃபிஷியோ, C முன்னுரிமை, பிரசிடென்ஸ், T தண்டனை குறைப்பு, ரிமிஷன். சரியான பதில் A மன்னிப்பு, பார்டான். மன்னிப்பு, பார்டான் என்பது ஒரு குற்றவாளியின் தண்டனையையும் அவர் மீதான குற்றச்சாட்டையும் முழுமையாக நீக்கி அவரை ஒரு நிரபராதியைப் போல மாற்றுவதாகும். மாநிலத்தில் அதிகாரத்தின் உண்மையான மையமாக கருதப்படுவது எது? A நீதித்துறை, தி ஜுடிஷியரி, B சட்டமன்ற பேரவை, தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, C நிர்வாகக் குழு, தி எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், T மாநில செனட், தி ஸ்டேட் செனேட். சரியான பதில் B சட்டமன்ற பேரவை, தி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி.
9. ஒரு மாநிலத்தின் உண்மையான அதிகாரம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களைக் கொண்ட சட்டமன்ற பேரவையிடமே விதான் சபா உள்ளது. சமஸ்கிருதம் எந்த ஆண்டு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது? A 2008, B 2004, C 2005, D 2013. சரியான பதில் C 2005. இந்திய அரசு 2005ஆம் ஆண்டு சமஸ்கிருத மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியது. ஒரு மொழியின் தொன்மை மற்றும் அதன் இலக்கிய வளத்தின் அடிப்படையில் இந்த உயரிய அந்தஸ்து வழங்கப்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?